வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. ஏபோ சென்ட்ரல் திட்டம் நூற்றாண்டு வரலாற்று கொண்ட தமிழ் பள்ளி ஆலயங்களின் உரிமை பாதுகாக்கப்படும். பேராமண்டல இந்து சங்க வளர்ச்சிக்கு 49,000 வெள்ளி மானியம். ஜத்து சிவனேசன் அறிவிப்பு. ஏபோ ரயில் நிலையத்தை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்படவுள்ள ஏபோ சென்ட்ரல் நகர மேம்பாடு திட்டத்தில் சங்கீத சபா தமிழ் பள்ளி அப்பகுதியில் உள்ள 3 இந்து ஆலயங்கள் உட்பட சீக்கிய வழிபாடு தளம் இருப்பிடம் பாதுகாக்கப்படும் என பேராமண்டல ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சிவனேசன் கூறினார். கேஎல் சென்ட்ரல் திட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு ஈப்போ நகர வளர்ச்சியை புதிய கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் இந்த திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதுகுறித்து இந்த வரலாற்று சின்னமாக திகழும் தமிழ் பள்ளிக்கூடம் வழிபாடு தலங்களை அவ்விடத்திலேயே நிலைநிறுத்த அரசு முடிவெடுத்ததாக அவர் கூறினார். இருப்பினும் அவங்க விண்ணப்பம் பண்ண நிலத்துக்கு அவங்க போக மறுக்கிறாங்க. ஏன்னா அந்த விண்ணப்பத்தை விண்ணப்பம் பண்ணவர் வேறு தலைவர். இப்போ பி சென்ட்ரல் ஈப்போ சென்ட்ரல் என்று ஒரு புதிய நகரமே உருவாக போகுது. இது புந்தோங்க்கு மிக மிக அருகில், நம்ம இந்தியருக்கு வாழும் புந்தோங்க்கு மிக மிக அருகில் இருக்குது. சொல்லப்போனால் அதே புந்தோங் தொகுதியிலேயே இது இருக்குது, இந்த பி சென்ட்ரல். அதில் ரயில்வே நிலத்தில் நம்ம ஆலயங்கள் சீக்கிய ஆலயங்கள் ஒரு தமிழ் பள்ளி அமர்ந்திருக்கு. அப்போ அந்த மேம்பாட்டாளர்கிட்ட பேசி அந்த மேம்பாட்டாளர் அந்த 3 இந்து ஆலயங்களுக்கு அங்கேருந்து அகற்றப்படாது, அதற்கு நிலம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதே வேளையில் சங்கீதா தமிழ் பள்ளிக்கும் உறுதிப்படுத்தியாச்சு. சங்கீதா தமிழ் பள்ளி பக்கத்தில் ஒரு பெரிய திடல் இருக்குது. அந்த திடல் சங்கீதா தமிழ் பள்ளியும் கேட்டாங்க. ஆனால் அதை அவங்களுக்கு வழங்க முடியாது. ஏன்னா அதை பராமரிப்பது பெரிய செலவு வரும். அந்த தமிழ் பள்ளி அதை பராமரிக்க முடியாது. அந்த திடலை நம்ம எம்பிஐ கிட்ட ஒப்படைச்சி எம்பிஐ பராமரிப்பாங்க. ஆனால் சங்கீதா தமிழ் பள்ளிக்கு அனைத்து உரிமையாக இருக்குது அந்த திடலை பயன்படுத்துவதற்கு. புது லேண்ட்ஸ்கேப்பிங் அந்த ஆலயங்களுக்கும் சரி அந்த தமிழ் பள்ளிக்கும் சரி புது உருவம் பெறும் என்று இந்த வேலையில் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். ஏபோ சென்ட்ரல் திட்டம் நிறைவேறும் போது சங்கீதா சபா தமிழ் பள்ளியும் அப்பகுதி ஆலயங்களும் புதிய தோற்றத்தோடு நகர வளர்ச்சியின் முக்கிய மையங்களாக உருவெடுக்கும் எனவும் அவர் கூறினார். இதனிடையே செய்தியாளர்களிடையே உரையாற்றிய பேராமண்டல இந்து சங்க தலைவர் சந்திரன், பேராமண்டலத்தில் நிலவி வந்த ஆலய நில பிரச்சினைக்கு மாநில அரசு அதன் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சிவனேசன் சுமூகமாக தீர்வு கண்டுள்ளதால் மாநில இந்து சங்க நடவடிக்கைகளுக்கும் வளர்ச்சிக்கும் ஜத்து சிவனேசன் பக்கபலமாக இருந்து வருவதற்கு நன்றி கூறினார். வணக்கம், என் பேர் பொன் சந்திரன், மலேசியா இந்து சங்கம் பேரா மாநில பேரவையின் தலைவர். இன்று நம்மளோட மலேசியா இந்து சங்கம் பேரா மாநில பேரவையின் 49ஆம் ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இன்று சிறப்பு வருகையாக பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் YB டத்தோ சிவனேசன் அங்கே வருகை புரிந்திருந்தார். அவர் சிறப்பு உரையை ஆற்றி மாநில பேரவைக்கு 49,000 வெள்ளி நிதி வழங்கியிருக்கிறார். இந்த வேளையில் மாநில இந்து சங்கம் சார்பில் அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மலேசியா இந்து சங்கம் அவரோடு YB டத்தோ சிவனேசனுடன் இணைந்து ஆலய பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொண்டு இருக்கின்றோம். YB டத்தோ சிவனேசனும் கடுமையான முயற்சியில் ஆலயங்கள்லாம் சேகரித்து எந்தெந்த ஆலயம்லாம் நம்ம ஒன்றிணைக்கணும், எந்தெந்த ஆலயத்துக்கெல்லாம் நிலப்பட்டா வாங்கி கொடுக்கணும் என்று அடிப்படையில் பெரிய முயற்சியில் நம்ம வெற்றிகரமாக செய்து கொண்டு இருக்கின்றோம். அவர் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாக நம்ம சமய வளர்ச்சி, சமுதாய வளர்ச்சி, தமிழ் பள்ளி வளர்ச்சி நின்று பல உதவிகள் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நம்ம எஸ்கோ என்ற முறையில் அவர் பல முயற்சிகள் செய்து பல வெற்றிகரமான தீர்வுலாம் காணப்பட்டு இருக்கின்றது. இந்த வேளையில் இந்து சங்க சார்பில் அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையில் பார்த்திங்கன்னா நம்ம இந்து சங்கத்தில் 18 வட்டார பேரவை இருக்குது. 18 வட்டார பேரவை நம்ம பார்த்திங்கன்னா குறிப்பாக சமயம், ஆலயம், சமூகம் என்ற அடிப்படையில் வெற்றிகரமாக நம்ம இந்து சமுதாயத்தில் நம்ம பிரதிநிதித்து வட்டாரத்தில் உள்ள இந்து பிரச்சனைகள்லாம் நம்ம தீர்த்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஆலய பிரச்சனைகள் நிறையா இருக்கின்றது. அதை நம்ம நிறையா உதவி செய்து இருக்கின்றோம். இந்நிகழ்வில் மலேசிய இந்து சங்க துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன், உதவி தலைவர் டத்து மோகன் ஷான், தேசிய மாநில பிரதிநிதிகள் ஆகியோர் திரளானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.